இதெல்லாம் தம்பி துரியனுடைய பொருள் தான். யாரும் உன்னுடைய தம்பி துரியோதன மகாராஜா பொருள் தான். நீ வாரி வாரி கொடுத்தீங்க. உன் பொருள் கிடையாது. ஏதா பொருள் இருக்கு. அப்பா பொருள் கிடையாது. தாய் தந்தை பொருள் கிடையாது. தம்பி துரியோதன பொருள் தான் வாரி வாரி கொடுத்தீங்க. ஆனால் அதே வரிகள் அவருடைய பிள்ளைகள்லாம் அவரை சம்பாதிச்சு வச்சுட்டு ஆடி கொடுக்குறாங்க. வந்தவங்களுக்கு நல்ல முறையாக நம்மளுக்கு சாதம் போட்டாங்க. எந்த குறையும் கிடையாது. கிடையாது. நல்ல நிமிர்ந்தால் ஆமா ஒருத்தர் சொல்லி செய்யறதுல அவன் நமக்கு முன்னாடியே அவனுக்கு வரும். வரும் யார் காரணம்? பெற்றோர் தான் காரணம். ஆமா யார் பெற்ற பிள்ளையோ நீ கொடுத்தால் யாரு சாரும்? தாய் தந்தை சாரும். யார் பெற்ற பிள்ளை உண்டு. ஆமா ஆனால் ஒருவன் தம்பி துரியனுக்கு நான் செய்வது எனக்கு தான் தெரியும். ஆமா யாருடைய பொருள் அது? துரியோதன பொருள். தம்பி துரியோதன பொருள் வாங்கி கொடுத்தீங்க. அவருக்கு தான் பெருமை வரணும். ஆனா அவருக்கு தெரியாது. உனக்கு தான் பெருமை. நீ தான் வாங்கி கொடுக்கணும். அது எப்படி கொடுத்துருமா சொல்லுவா அதுவாக வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க. ஆமா ஆனால் தானம் வேறு தரும் வேறு. ஆமா என்று ஒண்ணு கிடையாது. தானம் என்றால் ஒருவன் பொருளை கேட்டால் ஒரு பொருள் தான் தானம். தானம் தர்மம் என்றால் ஒருவன் கேட்க முன்னமே கொடுப்பதுதான் தர்மம். ஆமா ஆனா சில பேர் சொல்லுவாங்க தானம் தர்மம். ஆமா எல்லாம் ஒன்று கிடையாது. தானம் என்றால் தானம் தானம் கேட்காமல் கொடுப்பது தர்மம். தர்மம் ஆமா யாருங்க என் குமார் அந்த மாதிரி. ஆமா உண்மைதான். நம்ம கேட்கல கொடுத்துதான் போவாரு. அப்படி புகையோடு பெருமைக்குரிய வாங்கி வருகின்றேன். ஆனால் எத்தனையோ மக்கள் இருக்கு. உடல் நட்பு முறை எத்தனையோ இருக்கலாம். ஆனால் ஆற்று எடுத்து வந்து பிள்ளைங்க என்ன நல்ல குணம் இருந்திருந்தால் ஒருவன் அரசாய் கொடுத்து பண்ண நாட்டுக்கு அரசாய் இருக்கிறான். ஏண்டா என் தம்பி துரியன் இல்லை என்றால் அங்க தரிசன 10 ரூபாய். ஐயோ மகாராஜா உங்க தம்பி பொருளை நீங்க வாரி 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 கொடுக்குறீங்க. இன்னாலும் கேட்டு கிடையாது. என் தம்பிக்கு நான் பாரு 4 பேரு போய் என் கூட 4 பேர் சோறு தான் போட்டேன். ராதாயா ஊட்டிட்டு சோறு போடுறேன் அப்படின்னு என் தம்பி கேட்கலாம். அது கூட பார்த்த தம்பி இதுவரையிலும் ஒரு வார்த்தையும் தம்பி கேட்டிருக்கிறார். ஆனால் அண்ணன் யாருக்கு அப்படி எனக்கு தெரியாது. அவன் தான் எனக்கு மனித தெய்வம். அவன் இல்லையானால் இந்த பயிலும் இத்தனை பிடிந்தால் என் தம்பி துரியனுக்கு 17 யுத்தம் ஏற்பட்டிருப்பதால் எப்படி கேட்டானோ இன்னும் ஒரு செய்தியாக இதுவரை அறியவில்லை. தம்பி துரியன் எத்தனை
பாத்துறியா? நான் பாக்கல. சரி புறப்படு. என்னுடைய அண்ணன் ஆறு உயிர் அண்ணன் கண்ணபாரன் ஒருபடி கட்டளை. ஆமா மகாராஜா. சரி எங்கடா காணா? ஒத்துக்கொள்ள இருக்கோம். சரி அந்த வரச்சல் பார்க்கலாம். நீங்க அமருங்க மகாராஜா, அமருங்க அமருங்க. மதவா மகாராஜா அதற்கு வந்து விட்டோம். ஆமா. ஏன் தம்பி துரியன் அவனை போய் பார்த்துட்டு வா. பார்த்து வர மகாராஜா. மகாராஜா உங்க தம்பி துரியோதனன் சோர்ந்து முதலாக கொண்டிருக்கின்றார். ஆமா அப்படியே நான் அவருக்கு வந்து விட்டால் மூச்சுக்கு முன்னுரை ஓடுவே நடிப்பாங்க. ஒரு வாரத்தில் அண்ணா ரெண்டா சாவத்தியா போய் வைக்கிறாங்களா? முடிக்கிறா ஒன்னு ரெண்டா பாருச்சா போய்கிட்டே போனோம். அஞ்சு முப்பத்தி சென்று நட்டி பாருங்க. மறுமுறை அழைத்து போகிறோம். உரைக்கத்தான் என் கண்களுக்கு தென்படுகிறது. அவன் மனசை என்னன்னு மாத்திரை தெரியும்.
இடத்திலே என்னவென்று சொல்ல போகிறேன். என்னுடைய சராசரிகள் அனைத்துமே இந்த புதிய மாறி படித்திருக்கிறது அண்ணா. என்னுடைய சத்தியம் 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 தண்ணி விடலாமா? விடல மாட்டேங்கிறேன். என்ன நடக்கிறேன்? நான் இருக்கிறேன் உனக்கு. அண்ணா நான் என்னவென்று சொல்ல போகிறேன். இதற்கெல்லாம் யார் உங்களுக்கு யார் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க